வாங்க பெல்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம இனிப்பு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டுக்கணும். ஒரு டம்ளர் போட்டிருக்கோம். அதில் 1/4 டம்ளர் வந்து நம்ம பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டால் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி தெரியணும். சேமா அந்த மாதிரி இருந்து இதை நல்லா 3 டைம் நல்லா கழுவி, ஒரு டம்ளர் இந்த டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றி வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போது 5 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். 2 3 4 5 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது கூட 2 கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டு மூடி வச்சு வேக வச்சு 3 விசில் வேகிற வரைக்கும் 3 விசில் வேக வைப்போம். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, நம்மளுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு சட்டியில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சு நம்ம அதை கொதிக்க விடலாம். 1/2 டம்ளரில் நம்ம இந்த மண்டவெல்லம் ஒரு 100 மண்டவெல்லம் போட்டு பாவு காய்க்கிறோம். இப்போ இந்த பாவு காய்ச்சி நம்ம இதை தூக்கி இந்த சாப்பாட்டுக்குள்ள ஊற்றிடுறோம். ஊற்றிட கிண்டுறோம். சாப்பாட்டோட நல்லா இது இந்த சர்க்கரை பாவு உங்கள் டேஸ்ட் தகுந்தவரை இனிப்பு நீங்கள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம தாளித்து ஊற்றலாம். இப்போ இதில் நம்ம வந்து நெய் ஊற்றுறோம். இதில் 2 கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டு ஏலக்காய் வேணும்னா தேவைன்னா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தாளித்த கிஸ்மிஸ் பழத்தை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ வந்து நமக்கு இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.